ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கால் வி ஷேப்பில் இருக்குது. இந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கால் என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு பக்கமும் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கமாத்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது என்னுடைய ரைட் லெக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இடது பக்கமாக கொண்டு வந்து ஒட்டி வைக்கிறோம். ஒட்டி வச்சுட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொசிஷன் கொண்டுட்டு போகிறோம். இப்போ நீங்கள் வைக்க வேண்டியது இந்த இடத்துல காலை வச்சு பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கணும். ப்ளஸ் வந்து சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதே அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பின் பக்கமாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய அளவு நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இது ஃப்ரண்ட் காலில் பார்க்க வேண்டியது. இப்போ இந்த ஏற்கனவே சொல்லிட்டு இந்த சைடு சீட்டை படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ தூரத்துக்கு வரணும், இது வரைக்கும் வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணிடுங்க அப்படின்னு இந்த முன்னாடி காலில் வச்சுட்டு பின்னாடி காலை பேலன்ஸிங்காக வைக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெளில வந்து ரொம்ப இறுக்கி வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா நார்மலாக வச்சா போதும். பாருங்கள், இப்போ இறுக்கி வைக்கும்போது இப்படி அன்பேலன்ஸ் ஆகும். நார்மலாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒன்றும் அன்பேலன்ஸிங் ஆகாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய வெயிட்டு எல்லாம் சேர்த்து ஈக்குவல் பேலன்ஸிங்காக இருக்கணும். நீங்கள் வந்து குதிக்காலில் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தரையில் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ரப்பர் மேட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அன்பேலன்ஸிங் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபுல் வெயிட் ஒரே இதில் கொடுக்குறது, ஒரே ஒன்று டோவில் கொடுக்குறது, இல்லைன்னா ஹீல்ஸில் கொடுக்குறது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குதிக்காலில் கொடுக்குறதோ இல்லை முன் பக்கம் காலில் கொடுக்குறதோ இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி அன்பேலன்ஸிங்கான மிஸ்டேக்ஸ், அதாவது அன்பேலன்ஸிங்காக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பின்னாடி கால் என்ன பண்ணுறோம் இந்த பொசிஷனுக்கு வைக்கணும். கிட்டத்தட்ட 45 டிகிரியில் அதை வச்சுக்கலாம். இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒரே நேர்கோட்டு ஒரு பின்னாடி வச்சிங்க அப்படின்னா இந்த பக்கமும் நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். சைடில் வச்சிங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வரும். ஸோ இதுதான் நம்ம செங்கோட் ஸ்டார்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செங்கோட் ஸ்டார்ச்ன்றது ரொம்ப 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 முக்கியமான ஸ்டான்ஸ். அது வந்து கராத்தேவில் ரொம்ப முக்கியமான ஸ்டான்ஸ். தேங்க்யூ.